எப்படி பெற்றோர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்லுதோ, அதே மாதிரி நட்புங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. ஏன்னா, ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னா, இயற்கையாகவே நட்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா, அவன் நண்பன் எந்த வழியில இருப்பானோ, அதே வழியில தான் அவன் இருப்பான். "ஃபல்யன்துரு அஹதுக்கும் மை யுகாலில்" அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "நீங்க யாரை நண்பரா தேர்ந்தெடுத்துக்க போறீங்கன்னு பார்த்துக்கோங்கன்னாங்க." சுல்லல்லாஹு சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், நறுமணக் கடையில வேலை செய்யக்கூடியவன், அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில வேலை செய்யக்கூடியவனுக்கும், ஒரு இரும்பு பட்டையில வேலை செய்யவனுக்கும் உள்ள வித்தியாசத்த மாறினாங்க. நறுமணக் கடையில வேலை செய்றவனோட நட்பு வச்சீங்கன்னா, ஒண்ணு அவன் டெஸ்டர் குடுப்பான், அல்லது அவன் விப்பான், அத வாங்கிப்பீங்க, இல்ல அது நறுமணமாவது உங்களோட இருக்கும். தொழுகையாளியோட நட்பு வச்சீங்கன்னா, ஒண்ணு நீங்க தொழுவீங்க, அல்லது அட்வைஸ் குடுப்பான் உங்களுக்கு, அல்லது தொழுகை இல்லனாலும் கூட, ஓகே தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்க வாழ்க்கையில ஏற்படும். இல்லையா? இரும்பு பட்டையில வேலை செய்யக்கூடிய நட்பு வச்சீங்கன்னா, தொழுகை இல்லாதவனுக்கு நட்பு வச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். தொழுகை நட்பு வச்சீங்கன்னா, ஒண்ணு அந்த இரும்பு பட்டையில போனீங்கன்னா, அழுக்கு, தூசி உங்க மேல ஒட்டும். அல்லது அதில வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்க உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆடைகள்லயோ, உங்க மேலயோ காயங்கள் ஏற்படுத்தும். இல்லையா? ஒண்ணு நீங்க தொழுகைய நீங்க தொழுவீங்க, அவர் தொழாம இருப்பாரு. தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒண்ணு தொழுகைய நீங்க விடுவீங்க ஒரு நாள், அல்லது தொழுகைய விடுறத பாவமா கருத மாட்டீங்க. சிகரெட்டோ, த சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு ஒருத்தனோட நட்பு வச்சீங்கன்னா, நீங்க சிகரெட் அடிக்காம இருக்கலாம். அதனால அவர் சிகரெட் வாங்கி குடுக்காம கூட இருக்கலாம். அல்லது மது வாங்கி குடுக்காம கூட இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அது நீங்க தப்புன்னு கருத மாட்டீங்க. அதனால தான் உங்க நண்பர்கள தேர்ந்தெடுக்கும்போது, நல்ல நண்பர்கள தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. இல்லையா? லக்கத் அத அல்ல குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், "வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதூன வஜ்ஹஹு." அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லும்போது, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய முகத்தை நாட இருக்கக்கூடிய மக்களோட உங்களை நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க நபியே. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோயிச்சைகள்ல, உலக ஆசைகள்ல, உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட, அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியவனோட நட்பாக்கிக் கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது. ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 2 நண்பர்கள பக்கத்திலே வச்சிருப்பான். அதான் உண்மையான நட்பும் கூட. ஒன்று, அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது, அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்றதை விட, அவன் தப்பு செஞ்சா சொல்லி காட்டுவான். நீ தப்பு செய்ற திருத்திக்கோன்னு சொல்லுவான். உங்கள ஒருத்தன் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்னா, அவன் உண்மையான நண்பன் இல்ல. உங்க தவற சொல்றவன் மட்டும் தான் உங்களுடைய உண்மையான நண்பன். அவன நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. அதான் உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். "நீ என்ன பண்ணாலும் நல்லதான்டா பண்ற, நல்லதான்டா பண்ற மச்சான். நீ உன்ன மாரி இருக்குமா? நீ தான்டா, உன்ன தவிர யார்றான்னு" சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல. அவன் உங்க நல்ல நண்பன் இல்ல. தப்பு செய்யும்போது தப்பான பாதையில போற, "இது தப்பு, இத விடு" அப்படின்னு சொல்லுவான்ல. அவன தேர்ந்தெடுத்துக்கோங்க. 2வது, இன்பமான நேரத்தில எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட, நீங்க நஷ்டத்திலயும், கஷ்டத்திலயும், பிரச்சனைகள்லயும், இருள்லயும் இருக்கும்போது, "நான் இருக்கேன் வா, உன் காரியத்த நான் லேசாக்குறேன் வான்னு" சொல்லி உங்களுக்கு கரம் குடுக்குறான்ல, அந்த நண்பன தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்ட்ட கேளுங்க. ரப்புட்ட கேளுங்க. அல்லாஹ் இப்படி ஒரு நண்பனை கொடு யா அல்லாஹ்ன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நெறைய ஹதீஸ்கள்ல சொன்னாங்க. ஒரு சகோதரனுடைய முகத்தில மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதகா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. இல்லையா? அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ, அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான்னாங்க. இல்லையா? அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய, உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை, ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் ஹாரூனை கொடுத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி அபூபக்கரை கொடுத்தானோ, என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும், அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையா இருந்தது என்ன? அபூபக்கரும் ரசூலுல்லாஹ்வும் தோழர்கள், நண்பர்கள். இல்லையா? அதனால தான் அல்லாஹ் இது கால லி ஸாஹிபிஹி, அந்த சௌருடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது, அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார், "லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா" அப்படின்னு சொல்றார். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய செய்தியை உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும், மறுமை கொடுக்கப்படும், அவனோ மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான், உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க. என்ன இந்த வயசானவர் அழுகிறான்னு எல்லா சஹாபாக்களும் கேலி செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "உங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தான்." இல்லையா? அந்த நட்பு தான். அந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு ஒரு தோழமையை கொடு அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அல்லாஹ் அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா, அதை விட பெரிய நிஅமத் எதுவும் இல்லை இந்த உலகத்தில். அந்த தோழமை இந்த உலகத்திலையும் சரி, மறுமையிலையும் சரி,
நமக்கு நேசம் கொடுக்கும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்த இருவரை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அர்ஷின் நிழல்ல ஒன்று சேர்ப்பான் இல்லையா? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்கன்னா அவங்க தோழர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தோழமை தான் மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். அது மிகமாக சோஷியல் மீடியாலையும் சரி. நீங்கள் நேரில் பழகிறது மட்டும் இன்றைக்கி அதிகமாக இல்லை. யாரும் இன்றைக்கி நேரில் பார்த்து பேசுகிறதெல்லாம் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனாலும் கூட, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் கூட அவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு, இவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு. கம்யூனிகேஷன் இன்றைக்கி இல்லை. எல்லாம் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. அங்கேயும் சரி நீங்கள் யாரை நட்பு வைக்கிறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் தப்பானவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் போடுற போஸ்ட்டோ, அவங்க போடுற தப்பான செயல்களோ உங்கள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் தப்பாக கருதாமல் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும், நீங்கள் தப்பு செய்யாட்டாலும் கூட. நல்ல நண்பர்களை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த நட்பு, அந்த நல்ல பண்பு வரலைனாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த நல்ல பண்பு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும். அங்கே ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி, அல்லது நிகழ்காலத்தில் நம்ம நட்பு யாரை கூட வச்சுக்கூடாது இருந்தாலும் சரி, இந்த தொடர்பு இருந்தால் இந்த தொடர்பு இந்த உலகத்தில் மட்டும் முடிய போகிறது இல்லை. மறுமையிலையும் அல்லாஹ் அவர்களை அழைத்து அரவணைத்து நாளைக்கு மறுமையிலையும்